அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த டிஃபென்ஸ் டீல் பிட்வீன் விச் டூ கண்ட்ரீஸ் இஸ் நிக்நேம்ட் அஸ் இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். 32 கண்ட்ரீஸ் மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு நாட்டோ கண்ட்ரி அட்டாக் பண்ணோம்னா மற்ற நாட்டோ கண்ட்ரீஸ் எல்லாரும் சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நாட்டோ. ஸோ அதே மாதிரி இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டிருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சொல்றாங்க. பிகாஸ் சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ணா பாகிஸ்தான் வந்து நமக்கு அட்டாக் பண்ணுவாங்க. யாராவது பாகிஸ்தான் அட்டாக் பண்ணா சவுதி அரேபியா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் அசோசியேட்டட் வித் போலார் சில்க் ரூட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போலார் சில்க் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில்க் ரூட்னாலே சைனா, போலார் சில்க் ரூட்னாலுமே சைனா தான். அவங்க தான் வந்து ஒரு நார்த் சி வழியா ஒரு புது பாத்தை வந்து ட்ரேட் பாத்தை வந்து டிஸ்கவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு கீழே. சரியா? அடுத்தது, மரியா கொரினா மச்சாடோ வாஸ் அவார்டட் நோபல் பீஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷீ பிகேம் தி 20th woman டு பி அவார்டட் நோபல் பீஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு முக்கியமந்திரி மஹிளா ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே பீகார் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 75 lakh விமென்க்கு வந்து ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டா 10,000 rupees அவங்க அக்கௌண்ட்ல போட போறாங்க. சரியா? எதுக்காக அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண போறாங்க. சரியா? ஸோ முக்கியமந்திரி மஹிளா ரோஸ்கர் யோஜனானா பீகார் கவர்மெண்ட். லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு அப்படின்னா October 11. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவர்.